கண்ணீர் செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஏமாத்துக்காரர், சுயநலவாதி, தைரியம் இல்லாத கோழை, அதையும் விட கொடூரமான ஒரு நம்பிக்கை துரோகி. இதற்கான ஆதாரங்கள் இதோ. வணக்கம் கண்ணீர் செல்வம் அவர்களே, நீங்கள் இப்பொழுது நேரலையில் டெலிஃபோனில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களிடம் நேரடியாக நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மிஸ்டர் கண்ணீர் செல்வம் அவர்களே, நீங்கள் பதவியை விட்டு விலகி இருக்கின்றீர்கள். அதற்கான காரணம் என்னவென்று தயவு கூர்ந்து கூற முடியுமா? வணக்கம். நான் பதவி விட்டு விலகி இருக்கின்றேன். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், மிரட்டினாங்க சார், கூப்பிட்டு மிரட்டினாங்க. அதுக்கு பயந்து நான் பதவி விட்டு விலகி இருக்கின்றேன். பொறுப்பில் இருந்த பொழுது நிறைய அவமானங்களை சந்தித்திருக்கின்றேன். அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது நான் வைத்தியசாலையில் என்ன நடந்தது என்று அனைத்தையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை கண்காணிக்க வேண்டும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நானும் கூடத்தான் இருந்த நான், ஆனால் என்னை பார்க்கவே விடலை. அப்படியென்றால் நீங்கள் ஒரு முறை கூட தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்க்கவில்லை என்று கூறுகின்றீர்களா? ஆமாங்க, கூடத்தான் இருந்தேன், ஆனால் பார்க்கவே விடலை. மறைச்சி வச்சு தான் எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் கண்டிப்பாக விசாரணைக்கு கொண்டு வரணும். அப்படி என்றால் நீங்கள் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் இருந்தமைக்கான காரணம் என்ன? இதுவரை காலமாக நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட உங்களால் எந்த விசாரணையும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது பதவியிலிருந்து விலகி இருக்கின்றீர்கள். இப்போது மட்டும் எதற்காக விசாரணை வேண்டும் என்று கூறுகின்றீர்கள்? பதவியில் இருக்கும் பொழுது உங்களிடம் வந்து கதைக்காத தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆத்மா இப்பொழுது பதவியை விட்டு விலகிய பின் எதற்காக வந்து கதைத்திருக்கின்றார்? எதற்காக இந்த மௌனம்? அவருடைய சமாதியில் நீங்கள் இருந்தமையில் கூட ஒரு அரசியல் கலந்திருக்கின்றதா? இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் கூற முடியுமா? கண்ணீர் செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஏமாத்துக்காரர், சுயநலவாதி, தைரியம் இல்லாத கோழை, அதையும் விட கொடூரமான ஒரு நம்பிக்கை துரோகி. இதற்கான ஆதாரங்கள் இதோ. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து இதன் உண்மையை பறைசாற்றவும் மற்றும் எங்கள் சேனல் மூலமாக பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.